மயிலும் கவிதையும். ஒரு மழைக்கால சுழலில் ஒரு அழகான மயில் காட்டின் அருகிலிருந்து சிறிய கிராமத்திற்கு வந்தது. அதன் நிறம், தோற்றம், நடையும் அனைவரையும் ஈர்த்தது. கிராம மக்கள் அனைவரும் அதை பார்த்து வியந்தன. மயில் ஒவ்வொரு நாளும் நிலவில் தன் வாளை விரித்து ஆடுவதை கிராம மக்கள் ரசித்தனர். அந்த கிராமத்தில் கவிதை என்ற பெயர் கொண்ட ஒரு சிறுமி இருந்தாள். அவள் எப்போதும் புத்தகங்களை படித்து கவிதைகள் எழுதுவதில் ஆர்வமாக இருந்தாள். ஆனால் அவளது தோழிகள் அவளை மயிலைப் போல அழகாக இல்லை என்று நகைச்சுவை செய்தார்கள். சிலர் கூறினார்கள், நீ கவிதை எழுத தெரியலாம், ஆனால் மயிலைப் போல அழகாக நடக்க முடியுமா? கவிதைக்கு இது மிகவும் வருத்தமாயிற்று. ஒரு நாள் அவள் வனத்தில் நடந்து கொண்டிருந்த போது மயிலை கவனித்தாள். மயில் அழகாக ஆடியது. ஆனால் திடீரென ஒரு கழிவுநீர் குழிக்குள் மயில் தவறி விழுந்தது. அதன் வால் மாசடைந்தது. அது நடக்கவே முடியாமல் தவித்தது. கவிதை அருகே சென்று அதை தூக்கி கொண்டு போய் சுத்தமாக கழுவி அதன் பக்கத்தில் கவிதை படித்தாள். மயில் மெதுவாக ஆறி மீண்டும் நடக்கத் தொடங்கியது. அந்த கணம் மயில் தனது வாளை விரித்து கவிதையின் தலைமையில் ஒரு வட்டமாக ஆடியது. அப்படி ஒரு நன்றிக்குறி. அந்த காட்சி கிராம மக்களும் பார்த்தார்கள். அவர்கள் உணர்ந்தார்கள், அழகு என்பது தோற்றத்தில் மட்டுமல்ல, நற்குணம், அறிவு, கருணை, இவைதான் உண்மையான அழகு. அன்றிலிருந்து கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மயிலுடன் சென்று ஆடவும் கவிதையிட